ஹாய், வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி தமிழ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அதோட ஆஹ், அதை நம்ம ட்ராக் பண்ண எப்படி பண்ணலாம், அதுக்கு எப்படி வந்து நம்மளுக்கு சப்போஸ் நம்மளோட டாக்குமெண்ட் ஏதாவது ஆஃபீஸருக்கு வந்து திருப்தி இல்லாங்கன்னா கிளாரிஃபிகேஷன் நோட்டீஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. அது எப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ முதல்ல நீங்க ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏஆர்என் நம்பர்னு ஒரு நம்பர் உங்களுக்கு வந்து கரெக்டா குடுத்துருப்பாங்க. நீங்க அத வச்சு தான் நீங்க அத வச்சு தான் ட்ராக் பண்ண முடியும். அது நீங்க எப்படி பார்க்கணும்னா, சர்வீசஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். சர்வீசஸ்ல போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், அதுல ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அத நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஏஆர்என் நம்பர் இருக்கும். இந்த ஏஆர்என் நம்பர் இங்க குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம குடுத்துட்டு இந்த கேப்சாவை இங்க டைப் பண்ணி நீங்க சர்ச்ன்னு குடுத்தீங்கன்னா ஓடிபி போகும். ஓடிபி போயிட்ட உடனே நீங்க வந்து அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா செக் பண்ணிக்கலாம். இங்க வந்து அப்ளிகேஷன் ஃபைலிங் கிளாரிஃபிகேஷன் இருக்குல்ல, நீங்க இத குடுத்தா கூட இதுல வந்து டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குல்ல, நீங்க அத குடுக்கணும். அத குடுத்துட்டு, உங்களுக்கு வந்து நீங்க முதல் அப்ளை பண்ணும்போது ட்ரான் நம்பர் இருக்கும். அந்த நம்பர இங்க குடுத்துட்டு, இந்த கேப்சா இங்க குடுத்துட்டு, ஓடிபி வரும். ஓடிபி போயிட்டுட்டு, நீங்க நோட்டீஸ் பார்க்கலாம். இப்ப நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அ இதுக்கு அப்ளை பண்ணோம். அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸ்ல வந்து கரெக்ட்டா கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடையோட போர்டு அதோட ஃபோட்டோ எடுத்து லிங்க் பண்ண சொல்லிக்கிறாங்க. கைண்ட்லி அப்லோட் தி போட்டோ பிபிஓபி அலாங் வித் நேம் போர்டு அண்ட் அப்ளிகேண்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்ளிகேபிள் அண்ட் அப்ரூவல். இது ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கைண்ட்லி அப்லோட் லீஸ்ட் எலிஜிபிள் காப்பி ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிசிப்ட். அதாவது நம்ம கார்பரேஷன் டேக்ஸ் கட்டுவோம்ல, அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இபி பில் வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி அதை அட்டாச் பண்ண ஆஹ் அதை அட்டாச் பண்ணி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேன் ஐடி பேன் நம்பர் தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது கலர் ஸ்கேன்ல அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கைண்ட்லி அபிவிருத்தி எலிஜிபிள் கலர்டு காப்பி ரெண்டல் சீல்டு ஷேர் அக்ரிமெண்ட் ரெண்டல் அக்ரிமெண்ட் அதுவும் கேட்டிருக்கிறாங்க. இந்த இதுவெல்லாம் கரெக்டாக வந்து 17ஆம் தேதிக்குள்ள அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். அப்படி சப்போஸ் அப்ளை பண்ணலன்னா உங்களோட கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இதுதான் ரூல். பட் இதை அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இதுதான் நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் கரெக்டாக கொடுக்கலன்னா இந்தமாரி கிளாரிஃபிகேஷன் வர சான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சமயத்தில் நம்மளோட ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் எல்லாமே நல்லா இருந்தால் கூட சில இந்த சுப்ரீமெண்ட் சொல்றாங்கல்ல, டாக்ஸ் ஆஃபீஸர் சில பேர் ஏதாவது ஒன்று கேட்டு வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டு இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பு இருக்கு. சில டாக்ஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம எந்த அட்ரஸுக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிருக்கோமோ அதுக்கே டைரக்டா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பட் அப்ரூவ் பண்ணுவாங்க சில ஆஃபீஸர்ஸ். பட் இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு கரெக்டாக ஷேர் பண்ணலாம் கரெக்டாக நினைச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.